வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வாழைப்பூ திரட்டல் பண்ண போறோம். நம்ம வாழைப்பூ வாங்கும்போது பூம்பூ இல்லைன்னா ஏலரிசி பூ, இது ரெண்டுல எது வாங்கினாலும் நம்ம வாழைப்பூல என்ன சமைச்சாலும் அது டேஸ்டா இருக்கும். கற்பூரவள்ளி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மொந்தம்பூ அப்படிலாம் வாங்கினோம் அப்படின்னா அது கசக்கும். வாழைப்பூ வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். இந்த வாழைப்பூ இந்த மடல் அப்படி பிரிச்சுட்டு இந்த பூ இருக்கு இல்லையா, அது சின்ன பீஸ் கிள்ளி வாயில போட்டுட்டோம்னா துவர்ப்பா இருந்தது அப்படின்னா அந்த பூ நல்லா இருக்கும். கசப்பா இருந்ததுன்னா வாங்கவே வேண்டாம். அது நம்ம சமைச்சாலுமே கசப்பா தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். இந்த வாழைப்பூ திரட்டல் புளி பருப்பு எல்லாம் சேர்க்காம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில குழம்பு மாதிரியே இருக்கும். இது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்தி பூரியோட ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பயும் நம்ம சப்பாத்தி பூரினா உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு முறை ஹெல்தியா அந்த வாழைப்பூ திரட்டல் நம்ம பண்ணலாம். ஹெல்தி மட்டும் இல்ல, பண்றதும் ஈஸியா இருக்கும், குயிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியான வாழைப்பூ திரட்டல் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ திரட்டல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாயை லேசா வறுத்துக்கலாம். மிளகாய் வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் எள்ளு பொரிஞ்சு வரட்டும். எள்ளு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாத்தையும் லேசா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் ஆல்ரெடி வறுத்ததுதான். தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம வறுத்தா போதும். எல்லாமே கரெக்டா வறுபட்டுடும். தேங்காய் ஈரம் போக நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறட்டும். அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வாழைப்பூ கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி இந்த தண்ணியில போட்டுக்கணும். அதுல 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். கருத்து போகாம இருக்கும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். வாழைப்பூ கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மடல் இருக்கு இல்லையா, இதை எடுத்துருவோம். கத்தியால இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா இந்த உள்ள கல்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நரம்பு மாதிரி இருக்கும். இது ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். நம்ம ஒவ்வொன்னா எடுக்க வேண்டாம். இந்த மேல இருக்கிற பூவையும் நம்ம இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த தண்ணியில போட்டுருவோம். இப்ப இந்த வாழைப்பூவை நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா குவிக்கா வாழைப்பூ நம்ம கட் பண்ணிடலாம். ஒவ்வொன்னா நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது போல கட் பண்ணிருக்கிற வாழைப்பூவை இமீடியட்டா தண்ணியில சேர்த்துடணும். அப்பதான் நமக்கு கருத்து போகாம நல்லா இருக்கும். இன்னொரு முறையை நான் காமிக்கிறேன் பாருங்க. நைஃப் அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டு இதை இப்படி பிடிச்சி எடுத்துடணும். பாருங்க, ஒரே டைமா நம்ம கிளீன் பண்ணிட்டோம். வாழைப்பூவை இதை போல பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். தக்காளியோட இந்த சாம்பார் பவுடரும் நல்லா வதங்கட்டும். நம்ம ஸ்டார்டிங்ல வறுக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்ப சாம்பார் பொடியும் சேர்த்திருக்கோம். காரத்துக்கு இது ரெண்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி சேர்த்ததும் தக்காளி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுது. சாம்பார் பொடியோட பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த கடாயில நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு தக்காளியோட சேர்ந்து இந்த வாழைப்பூ நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வாழைப்பூ 1 நிமிஷத்துக்கு தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுது. வாழைப்பூ சாஃப்டா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அது நல்லா கொதிச்சு வாழைப்பூ நல்லா சாஃப்டா வேகட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அது சீக்கிரம் வெந்துடும். வாழைப்பூ நல்லா கொதிச்சிடுது. சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இந்த வாழைப்பூ திரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்டே நம்ம சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
நான் அரைச்சதை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்குதுன்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து கரெக்டா தான் இருக்கு. இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். திரட்டல் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கன்சிஸ்டன்சி வந்து இது போல கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். இப்போ வாழைப்பூ திரட்டலை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். வாழைப்பூ திரட்டல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாதத்துல பசஞ்சு சாப்பிடலாம். நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நெய் நல்லெண்ணெய் எது விட்டுட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். சுட்டாப்பழம், வடாம், வத்தல், பொரிச்சப்பளம் எல்லாமே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்கா இருந்தாதான் சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். வெண்டைக்காய் கறியோட வாழைப்பூ திரட்டல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் வாசனையோட அட்டகாசமா இருக்கு. வாழைப்பூ துவர்ப்பு எதுவும் தெரியாம நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த வீடியோல வந்து வாழைப்பூ ஈஸி எப்படி கட் பண்றது அப்படிங்கறதும் நான் காமிச்சிருக்கேன். அதனால கட் பண்றது பெரிய வேலையாவே இருக்காது, குயிக்கா பண்ணிடலாம். இந்த ஒரு வாழைப்பூ திரட்டல் நம்ம பண்ணிட்டாலே போதும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சுட்டாப்பலாமோ ஏதாவது இருந்தாலும் அழகா சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு இதையே நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அது பொன் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாழைப்பூ அடிக்கடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யூட்ரஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். 50+ இருக்கிற லேடிஸ்க்குமே வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்குமே இந்த வாழைப்பூ ரொம்ப நல்லது. எப்பயும் வாழைப்பூ யூஸ் பண்ணி நம்ம வாழைப்பூ கறி, வாழைப்பூ ஊசிலி இந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு முறை வித்தியாசமா இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வாழைப்பூ திரட்டல் நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.